பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மத்திலே இருக்கிற பாஸ்டர் விக்டர் வீரமணி ஐயா அவர்கள் அவர் பாடலை பாடி ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கர்மேல் ஜெப ஊழியத்துக்காக தேவாதி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் மங்கள்ராஜ் ஐயாவுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் பாடல் பாடி ஜெபிக்கும்படியாக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. உபவாசித்தே உடலை ஒருத்தே, உபவாசித்தே உடலை ஒருத்தே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும், என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. தானியேலை போல 3 வேளையும், தானியேலை போல 3 வேளையும் தவறாமலும் நான் ஜெபிக்கணுமே, தவறாமலும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. என்னில் ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணுமே. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, நீர் ஆண்டவரே பெரிய தேவன் அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உலக ரட்சகர் ஆண்டவரே.
நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே, கருமல் ஜெப ஊழியத்துக்காக உம்மை கொடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இன்றைக்கு ராஜா ஐயாவுக்கு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த இரண்டாவது மாதத்தை ஆண்டவரே கூடுகைய உம்முடைய கரத்தெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடத்துல பலமா இறங்கி வரும்படியாக ஆண்டவரே, பாடல் ஆராதனை நீ பொறுப்பெடுக்கும்படியாக தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக ஆண்டவரே, ஜெபத்தை நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இங்கே என்னெல்லாம் ஜெபிக்கிறாளோ அந்த எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே ஒரு நல்ல பதிலை என் தேவன் தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியங்கள் ஜெப ஊழியங்கள் ஆண்டவரை நடைபெறும்படியாக எல்லாவித தடைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை இந்த வேலை அப்புறப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரை நீ செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவர் யோபு 5:9 மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் ஆண்டவரை ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் இந்த வட்டாரத்துல பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே, மங்கள்ராஜா எங்கெல்லாம் கடந்து போகிறாளோ ஊழியத்துல அங்கெல்லாம் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக தகப்பனே இந்த வேலையில எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீதமுள்ள நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலும் தொடர்ந்து கர்த்தரை துதிக்கும் வண்ணமாக நம்ம மத்தியிலே பிஷப் ஸ்டெல்லா அம்மா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். Praise Lord, praise Lord. यीशु राजा यीशु क्रिस्त राजा, यीशु राजा यीशु क्रिस्त राजा, यीशु राजा यीशु क्रिस्त राजा, यीशु राजा यीशु क्रिस्त राजा. हालेलुया होसन्ना, हालेलुया Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. சமாதானம் தருவார் இயேசு, ஆசீர்வாதம் தருவார் இயேசு, சமாதானம் தருவார் இயேசு, ஆசீர்வாதம் தருவார் இயேசு. यीशु राजा यीशु क्रिस्त राजा, यीशु राजा यीशु क्रिस्त राजा. ஆனந்தம் தருவார் இயேசு, சந்தோஷம்
ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் துதித்து தொடர்ந்து நாம் பாடல் பாட இருக்கிறோம். ஷேலி மற்றும் ஜெனிலா நம்மிடத்திலே பாடல்களை பாடுவார்கள். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை பாடுவோம். கடந்த நாட்களில் கடவுள் நம்மளை வழிநடத்தி வந்த எல்லா காரியங்களை நினைத்து கர்த்தரை நம்மை நன்றியோடு நம்ம துதிக்கலாம். பல ஆபத்து நேரங்களிலே கடவுள் நம்மை கரப்பிடித்து கூட்டி நம்மை நடத்தி வந்த பெரிய காரியத்தை நம்ம எண்ணி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடலை நம்ம பாடலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி
பாடலை நம்ம பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எவ்வளோ வந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் கடவுளின் பின்னால் செல்வேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரை கரம் பிடித்த நாம அவர் திரும்பி பார்க்க அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவரை தொடர்ந்து முன்னோக்கி சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் அப்படியான ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக நம்மை அழைக்கிறார் இல்லையா. கலப்பையிலே கை வைத்து விட்டவன் பின்னோக்கி பார்க்க கூடாது இல்லையா. அப்படியான ஒரு அழைப்பை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைய நாளிலே தொடர்ந்து நம்ம ஆராதனை வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். சகோதரர் தினேஷ் அவர்கள் நம்மை ஆராதனை வேலைக்குள்ளாக நடத்துவார்கள். அதற்கு முன்பாக நம் மத்தியிலே பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை நமக்காக ஏறெடுப்பார்கள். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, நித்திய பிதாவே, சமாதானத்தின் தேவனே, இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன் சொன்னவரே, லீலியின் புஷ்பமே, வெண்மை வஸ்திரம் தரித்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, வரப்போகிறவரா நியாயாதிபதியாய் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை வேளையில ராஜா நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல உம்முடைய பிரசனம், உம்முடைய மகிமை இருக்கிறபடினாலே, உம்முடைய விடுதலின் கரம் இருக்கிறபடினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாட்டிலே கூட இந்த ஆலயத்திலே இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதனை பண்ணும்படியா கர்த்தர் செய்த பெரிதான கிருபைக்காக உம்முடைய ஜனங்கள் வந்துரு ஆண்டவரே உம்மை ஆராதனை பண்ணுகின்ற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபத்தோடு, என்ன வாஞ்சியோடு, என்ன ஆசையோடு, பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அதை நீங்கள் தரும்படியா நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இது இந்த முதல் மாதம், 2வது மாதம் ஆண்டவரே கடந்து கட்டாவே நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறபடினாலே உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி கர்த்தாவே உம்முடைய தாசர் இருத்தலை பேசி இந்த இடத்துல இதை மாதிரி ஒரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆராதனை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே பாரத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். ஆரம்பமோ அற்பமா இருக்கும், முடிவோ சம்பூர்ணமாய் முடியும் என்று சொன்ன தேவன், உம்முடைய வருகை மட்டும் கர்த்தாவே சம்பூர்ணமாய் இந்த ஊழியத்தை முடித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் உம்முடைய தாசர் ஆண்டவரே, அருமையான ஐயா ஆண்டவர் ரெவரண்ட் ஆண்டவரே மங்கள்ராஜ் ஐயா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவருடைய பிசினஸ், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். மகனுக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக ஜெபிக்கிறேன், அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களும் கர்த்தாவே நான் கை நீட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அவர்கள் கைவிட்டு செய்ய எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். தொடர்ந்து உம்முடைய ஊழியம், இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கட்ட ஆண்டவர். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகள், அசுத்த ஆவிகள், வன்கண், பொறாமை, எரிச்சல் ஆவிகள், எல்லா பிசாசின் கிரியைகளையும் நரசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை நான் தட்டி கட்டி முறியடித்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஜெயத்தை கட்டளை முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் மீதமான ஊழியங்கள் பரவட்டும், இன்னும் ஆசீர்வாதங்கள் வரட்டும், இன்னும் பிசினஸ் பெருகட்டும், இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஏழை எளிய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, இன்னும் அனாதை பிள்ளைகளை கூப்பிட்டு, இன்னும் விதவிகளை கூப்பிட்டு ஆண்டவர் இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்த முடியாது என் தேவனாய் கர்த்தர் உம்முடைய தாசுடைய கரத்தை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இடத்துல உம்முடைய பிரசனம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், உம்முடைய விடுதலை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வந்தவர்கள் எளிமையாக போகக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மீசி வாசிராதை தடவை ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. ஐயா ஜெபராஜ் ஜெய எஸ் ஐயா ஆண்டவரே, பிஷப் ஐயா ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஐயா பாண்டிய ஐயா எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஊழியத்தை கர்த்தாவே வெற்றியோடு சிறக்க ஆண்டவரே தைரியத்தோடு ஊழியத்தை செய்ய எங்களை கிருபை, ஞானத்தை, அறிவை திறந்து இன்னும் நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரர் தினேஷ் அவர்கள் பாடல் வேலைக்கு, ஆராதனை வேலைக்குள்ளாக நடத்துவாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு,
நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன், நான் இந்த ரூம்ல இருக்கிறேன். இது சென்னையில இருக்குது. இந்த சென்னை தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்குது. இந்தியா இந்த பூமியில இருக்குது. இந்த பூமி சூரிய குடும்பத்துல இருக்குது. யோசிச்சு பார்க்க முடியுதா? பெருசா சூரிய குடும்பம் மாதிரி கோடிக்கணக்கான குடும்பங்கள் இந்த கேலக்சியில இருக்குது, பால் அண்டத்துல இருக்குது. அந்த மில்கிவே கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இந்த யூனிவர்ஸ்ல இருக்குது. பைபிள் சொல்லுது கொலோசியர் 1:17, உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் அவருக்குள் நிலைத்திருக்கிறதாம். அப்படின்னு அங்க நாமெல்லாம் இருக்கிறோம், நாமெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோம். இந்த ரூமுக்குள்ள நாமெல்லாம் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த முழு பிரபஞ்சமும் இந்த முழு யூனிவர்ஸும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அப்போ அவர் எவ்வளவு பெரியவர். இதை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறது அந்த ரகசியமா. அப்ப இவ்வளவு பெருசானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நாம எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. மனுஷன் நம்பின பொய்கள் நிறைய உண்டு. அதுல மிகப்பெரிய பொய் ஆண்டவரை விட்டு தான் பிரிக்கப்பட்டிருப்பதாய் அவன் நினைப்பதுதான். ஆதாம் அதைத்தான் நினைத்து நம்பினான். அதனாலதான் தன்கிட்ட ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே அந்த பழத்தை போய் சாப்பிட்டான். ஆனா ஆண்டவர் அப்பவும் அங்கதான் இருந்தாரு. எப்பவும் அவனை விட்டு பிரியல. ஏதனை விட்டு அவனை துரத்தினார் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் துரத்தி விட்டு ஆண்டவர் ஏதனுக்குள்ள போய் இருக்கல. அவர் அந்த ஆதாமை தொடர்ந்து பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார்.
ஹல்லேலூயா. நம்மை விட்டு பிரிக்க முடியாதபடி ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியா. ஆமென். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே. மனசால நினைச்சு சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். பிரிக்க முடியாதபடி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே,
என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எங்களுக்குள்ள நீங்க கலந்திருக்கிறீங்க ஆண்டவரே. யோசேப்பின் வாழ்க்கையில சிறைச்சாலை தான், யோசேப்பின் வாழ்க்கையில் அடிமைத்தனம் தான். ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்பினாரு, கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். சூழ்நிலை பார்த்தா எதுவுமே கர்த்தர் கூட இருக்கிறது மாதிரி தெரியல. ஆனா யோசேப்பு நம்பினாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவரை பார்த்து யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. நாம கனி கொடுப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் என் கூடவே இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் தேவனுக்கு பிரியமானவன் என்கிற விசுவாசமே நம்மை கனி கொடுக்க வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, நீங்க எங்களோட கூடவே இருக்கிறீங்கப்பா, எங்களை விட்டு விலகவே இல்லப்பா. நாங்க உங்களுக்குள்ள இருக்கிறோம், நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. பிரிக்க முடியாதபடி நீர் எங்களை நேசிக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்டானே. திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்டானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில்
அந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினால். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடு அஞ்சிடு என் இயேசு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதுல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குது? ஷேடோஸ் ஆஃப் டார்க்னஸ். அது ஷேடோ தான், அது நிழல் தான். ஹல்லேலூயா. அது நிஜம் அல்ல. நம்ம போகிறதான இருள், போகிறதான மரண பள்ளத்தாக்குகள் அது நிழல் அல்ல. ஒரே ஒன்றுதான் நிஜம், இயேசுவே சத்தியம். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவே சத்தியம்? வேற எல்லாமே நிழல் தான். ஹல்லேலூயா. ஒரு நிழல் இருக்குதுன்னா அங்க வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். வெளிச்சம் இருந்தாதான் நிழல் இருக்க முடியும். அப்படின்னா அந்த மரண இருளிலையும் வெளிச்சம் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு. நான் அவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியா. உம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள் வாழ்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலமாய் நீ செய்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாய் நீ செய்கிறபடினால் உமக்கு நன்றி. உமக்கே நாங்கள் துதிகனமையுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கூட நல்ல ஒரு ஆராதனை வேலைக்குள்ளாக நம்மை நடத்தினார். இப்பொழுதும் நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம இதில் இருக்கிற பிஷப் SSJ ராஜா ஐயா அவர்கள் சில ஜெப குறிப்புகளை நம்ம இதில் நடத்துவார்கள். ஜெப குறிப்பு. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஜெபத்திலே தேவனோடு இணைந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். கர்மேல் ஜெப ஊழியங்கள். கர்மேல் ஜெப ஊழியங்கள் என்ற பெயரை தேவன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? கர்மேல் ஜெப ஊழியங்கள் என்று பெயரை இந்த ஜெபத்துக்கு இந்த ஜெப குழுவுக்கு ஒரு பெயரை கொடுத்ததற்கு காரணம் என்ன? ஏன் ஜெபிக்கணும்? ஜெப குழுவை உருவாக்கணும்? ஏன் இந்த ஜெப ஊழியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 30வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், தேசம் அழிக்கப்படக்கூடாது. தேசம் அழிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள் அழிக்கப்படக்கூடாது, மக்கள் அழியக்கூடாது, தேசம் அழியக்கூடாது, உருவாக்கப்பட்ட தேசம், உருவாக்கப்பட்ட மக்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். திறப்பிலேன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் ஜெபத்தில் நிற்கவும், ஜெபிக்கவும், ஜெபத்தில் தேவனோடு இருக்கவும், சுவரை அடைக்கவும், இந்த அழிவு வராமல் இருக்க அதை அடைக்கவும் ஜெபிக்கிற மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் தேடுகிறார். இப்போ இந்த பெருங்குடியிலே எத்தனையோ மக்கள் இருப்பாங்க, ஆனால் ஜெபிக்கிற மக்களாகிய நம்மைத்தான் தேவன் தேடுகிறார். சபை வச்சிருக்கிறவங்க ஜெபிப்பாங்க, பெரிய பெரிய ஸ்தாபனம் வச்சிருக்கிறவங்க ஜெபிப்பாங்க. சாதாரண மக்கள் ஜெபிப்பார்களா அப்படின்னா, ஸ்தோத்திரம், அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்கணும். அதற்கென்று ஒரு ஜெபக்குழுவை உருவாக்கி ஜெபிக்கணும், ஒரு கூட்டத்தை ஜெபிக்க ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு தேவன் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ இந்த ஜெபக்குழு, கர்மேல் ஜெபக்குழு எதுக்கு உருவாக்கப்பட்டது? அழிந்து கொண்டு இருக்கிற மக்கள் என்ன செய்யணும்? அழிக்கப்படக்கூடாது, தடுக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற மக்களை தேடுகிறார். அதனால் ஜெபிக்கிற மக்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வாயை திறந்து, ஆண்டவரை என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி, ஸ்தோத்திரம், எனக்கு ஜெப ஆவியை தாரும். எல்லாரும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை கொண்டு வந்து இந்த ஜெப ஆண்டவரே கூட்டத்தில் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களை ஒருமனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் சிலாக்கியத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா வானமண்டலத்தின் கிரியைகள், பொல்லாத பாவ கிரியைகள், சாப கிரியைகள், அந்தகார கிரியைகள், ஏவல் பிலிசுனிய கிரியைகள், ஆண்டவரே மாம்ச கிரியைகள், ஆண்டவரே எல்லாம் நீக்கப்படட்டும். வானமண்டலத்தின் எல்லா பொல்லாத சேனைகள் அகற்றப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஜெப குறிப்பு, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்கிறோம்? நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். இந்த ரட்சிப்பு மற்ற மக்களுக்கு இல்லை. தேவன் நம்மை குணமாக்கி, நம்மை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, பரிசுத்தத்தை காண்பித்து, மேன்மையை காண்பித்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆனால் இது மற்றவர்களுக்கு இல்லை. பாருங்க, சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள்ளா இல்லை. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்திய தேசத்தில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இதில் 100 கோடி மக்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா ஜாதியினரும், எல்லா பாசைக்காரரும், எல்லா குல மக்களும், எல்லா ஜனத்தாரும், எல்லா மதத்தாரும், எல்லா மார்க்கத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்புக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புக்காக வருகிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரை உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் சுயமாய் ஓடிக்கொண்டிருக்கிற 100 கோடி மக்களுமே அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்தில் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாய் மாற்றணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த கர்மேல் ஆண்டவரே சோத்திரம் ஜெப ஊழியத்தில் அதற்காக நாங்கள் பொறுப்பெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் இந்த பெருங்குடியில் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இங்கிருந்து உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் தேசம் முழுவதும் ஆண்டவரை கிரிய நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவன் பொறுப்பெடுப்பீராக, ஜனங்களை ரட்சிப்பீராக, ஜனங்களை மீட்டெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் 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 சோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது சில நோய்களை மருத்துவர்களால் குணமாக்க முடியவில்லை, மற்ற தெய்வங்களாலும் குணமாக்க முடியவில்லை. ஆனால் இயேசு எல்லா நோயையும் குணமாக்கக்கூடிய பரிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. பரிகாரி என்று சொல்லுகிறது, பரம வைத்தியர் என்று சொல்லுகிறது. அவரால் எல்லா நோயையும் குணமாக்க முடியும், எல்லா பேயையும் துரத்த முடியும், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுவிக்க முடியும், எல்லா சாபங்களையும் நீக்க முடியும். இந்த மூணும் மனிதனை பிடித்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில நரகமாக இருக்கிறது, பரிதாபமாக இருக்கிறது, துக்கிக்கக்கூடிய வாழ்நாள் முழுதும் துக்கிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, நோய், பேய், சாபம் நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய பகுதியை விட்டு, நம்முடைய குடும்பங்களை விட்டு, நம்முடைய உறவுகளை விட்டு வெளியேறணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வருகிறவர்கள் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் நோயினாலே, சாபத்தினாலே, அல்லட்டினா பேயினாலே, பிசாசின் வல்லமையினாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்தால் எல்லாரையும் கர்த்தர் குணமாக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். இயேசுவால் அதை செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நோய்களை, பேய்களை, சாபங்களை தேசத்தை விட்டு நீக்கணும். அநேக மக்கள் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நிலவரங்களிலே விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு கண்ணீரோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தில் தம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து சாபத்தை நீக்கி ஆண்டவர் இந்த நாட்களில் மகிழ்ச்சியை கொடுத்து பேய்கள் பிசாசுகளின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்து தேசத்தின் மக்களை, சபையின் மக்களை, மாநிலங்களின் மக்களை தேவன் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க, விடுதலை செய்ய நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். கொரோனா போன்ற வாதைகள், நோய்கள் எங்கள் தேசத்துக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். நோயினாலே ஆண்டவரை துடித்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை உம்முடைய கரத்தினாலே தொடப்பட்டு விசேஷித்த சாட்சிகளாய் எழும்புவார்களாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப குறிப்புக்காக வருகிறோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் சபையை சார்ந்தவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாராயிருந்தாலும் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பேய்களின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. சாபங்கள் நீக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த நாளில் ஆண்டவரே எல்லா நோயும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இருக்கிற எல்லா நோய்களும் நீங்குவதாக, பலகீனங்கள் நீங்குவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இங்கே வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லா நோயும் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எங்கள் தேசத்தை நோயில்லாத தேசமாக, எங்கள் மாநிலத்தை நோயில்லாத மாநிலமாக, எங்கள் சுற்றுவட்டாரத்தை நோயில்லாத பகுதியாக கர்த்தர் மாற்றி ஆண்டவர் தாமே விசேஷித்த தெய்வீக சுகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நான் ஒரு சரணம் பாடுறேன். ஏன்னா பாட்டுக்காரன் ஒரு செபத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே தொடர்ந்து இன்னொரே ஒரு ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். ஜபமே ஜெயம். ஜபமே ஜெயம். ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே. உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கும் மக்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கும் நேயர் வாழ்வில் உண்டாகும். ஜெபிக்கும் நேயர் வாழ்வில் சுகம் உண்டாகும். உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். உங்கள் கர்மேல் ஜபங்கள் ஜபமே ஜெயம். ஜபமே ஜெயம். ஜபமே ஜெயம். ஜபமே ஜபமே ஜெயம் ஜெயமே. ஜபமே ஜெயமே ஜெயம் ஜெயமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்புக்குள்ளாக நாம் போகலாம். இந்த கர்மேல் ஜெப ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது இப்பொழுது தொடங்கப்பட்ட இந்த ஊழியம் ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் சுகத்தை கொடுக்கும் என்று நாம் விசுவாசித்து இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எந்த ஊழியமும் முதலாவதாக சாதாரணமாக தொடங்கப்படும். அதன் பின்பு அது பெருகி உலகம் முழுவதும் நன்மை பயக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவராய் நடந்தார். பின்பு ஒரு சிலரை தெரிந்து கொண்டார். 12 பேர் கூட்டப்பட்டார்கள். அதற்கு பின்பு 70 சீசர்கள் கூட்டப்பட்டார்கள். அதற்கு பின்பு 500 பேர் கூட்டப்பட்டார்கள். இப்படி தொகை பெருகி கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசுகிற, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற, பரலோக தேவனுடைய அதிசயங்களை வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியம் உண்டாக்கப்பட்டது. அதுபோல இந்த ஊழியமும் அப்படி உண்டாக்கப்படும். இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இதற்காக ஜெபிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், தாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்கள், சித்தம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், 7 வகையான குரூப் இதுக்கு வேணும். அதற்கு ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இப்படியா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும், மேன்மைப்படுத்தணும், கனம் பண்ணணும். ஆண்டவரே, இது ஜனங்களுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிற ஊழியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்ல கவனிங்க. 9 விதமான வரங்களை உடையவர்களாக இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாவிட்டால், சுத்தம் இல்லாவிட்டால், நல்லொழுக்கம் இல்லாவிட்டால் அந்த ஊழியம் செதஞ்சிரும், இடையில விழுந்துரும். ஆகையினால தேவன் நம்முடைய ஊழியத்தை பரிசுத்தத்தோடு நடத்தணும். ஜெபத்தோடு, தேவ சித்தத்தோடு, பரிசுத்தத்தோடு நடத்தணும். பரிசுத்தம் தான் மெயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக தேவன் நம்முடைய ஊழியத்தை நம்ம ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எந்த ஊழியமானாலும் அது பரிசுத்தத்தோடு நடத்தப்படணும், பரிசுத்தத்தோடு வளரணும், பரிசுத்தத்தோடு பெருகணும். வரங்கள் இருந்து ஒரு பாவத்தில் மாட்டிக்கொண்டு அது சிதைந்து போனால் அந்த ஊழியம் பிரயோஜனம் இல்லை. ஆனால் பரிசுத்தமும் நல்லொழுக்கமும் தேவ அன்பும் நம்முடைய ஊழியத்தில் காணப்பட்டு ஆண்டவர் கிரியை செய்வாரானால் இயேசுவின் வருகை மட்டும் நாம் ஊழியத்தையும் செய்ய முடியும்,
பரலோகத்திலையும் அந்த பரிசுத்தத்தை அந்த நிலைமையில தான் நாம் போய் ஆண்டவரிடத்துல சேருவோம் என்பதை நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்படுகிற அருமையான கூட்டாயிருந்து ஜெபிக்கிற குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும். மங்கள்ராஜ் ஐயாவுக்காக, டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா, டாக்டர் சார்லி புஷ்பா, ஜெயப்ரி ஜெனிலாவுக்காக, இவாஞ்சலின் சுகிர்தராஜ் அம்மாவுக்காக, அதுபோல் லாரன்ஸ் ஐயாவுக்காக, ரெஜிலா லாரன்ஸ் அவர்களுக்கு அந்த குடும்பத்தை தேவன் தொடர்ந்து பயன்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும். இந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டார். நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல நல்ல குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி பலி செலுத்துகிறவன், சோத்திரம் செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரே. நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தி இந்த நேரத்தில் ஆண்டவரை நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள், சித்தம் செய்கிறவர்கள் ஆண்டவரே, ஜனங்களை கொண்டு வருவீராக. தாங்குகிறவர்கள் ஆண்டவரை, ஊழியம் செய்கிறவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜனங்களை கொண்டு வருவீராக. இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவீராக. இந்த ஊழியத்தை ஸ்திரப்படுத்துவீராக. ராமாக்கா தாரா தூலாபாக்கா ஷகா ராகா தூலாபாக்கா தியா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்மேல் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்மேல் ஜெப ஊழியங்கள் பெருகுவதாக. கர்மேல் ஜெப ஊழியங்களினாலே கோடிக்கணக்கான மக்கள் பலனடைவார்களாக. உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். 3 ஜெப குறிப்பு. ஆண்டவர் அருமையாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். 15 நிமிடங்கள் முடிந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளில் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபித்த ஜெப குறிப்புகளாகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருதற்காக ஒருத்தர் விசாரித்து ஜெபித்து கொள்ளுங்கள். மாதம் மாதம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஐயா. நாம் தொடர்ந்து சங்கீதங்களை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களை வாசிக்கும்படியாக நம்மத்தில் எங்களுடைய மாமனார் லாரன்ஸ் ஐயா அவர்கள் வந்து சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்பார்கள்.